8ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் தேனி அருகே அல்லிநகரத்தில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் காவல்துறையினருக்கும் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் ஊர்வலம் பாதியில் நிறுத்தப்பட்டது. தேனி மாவட்ட இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து விநாயகர் சிலைகளை அரண்மனைப்புதூர் முல்லை ஆற்றில் கரைப்பதற்காக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. முன்னதாக இந்த ஊர்வலமானது அல்லிநகரம் சாலை பிள்ளையார் கோவிலில் துவங்கி பெரியகுளம் சாலை நேரு சிலை வழியாக மதுரை சாலை அரண்மனைப்புதூர் முல்லையாறு வரை ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தின் போது இந்து முன்னணியினர் மற்றும் காவல்துறையினரிடையே திடீரென சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் ஊர்வலம் பாதியில் நிறுத்தப்பட்டது. சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட துவங்கினர். தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் ஊர்வலத்தை தொடங்கினர். இந்த விநாயகர் சிலை ஊர்வலம் மற்றும் கரைக்கும் நிகழ்விற்கு இந்து முன்னணியின் மாவட்ட தலைவர் முருகன் தலைமை வகிக்க மாவட்ட செயலாளர் உமையராஜன் மற்றும் பாஜக மதுரை பெருங்கோட்ட தலைவர் கதலி நரசிங்க பெருமாள், தேனி மாவட்ட செயலாளர் அஜித் இளங்கோ, நகர தலைவர் மதிவாணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள், விஹெச்பி நிர்வாகிகள், ஆர்எஸ்பி நிர்வாகிகள் என ஏராளமானோர் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றனர்.